யூடியூப்லேயும் சோசியல் மீடியாக்களையும் பாருங்க. வடமாநில சேனல்கள்லாம் எப்படி சாதனைகளை செய்கிற, இப்படி சாதனைகளை செய்யக்கூடிய அரசு இந்தியாவிலே இல்லைன்னு நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டி ஒரு சிறப்பான ஆட்சிக்கு அடையாளம் இதுதான் தமிழ்நாட்டு அரசுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா காட்டிட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நெஞ்ச நிமித்தி சொல்லலாம், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நம்ம கவர்மெண்ட் மாதிரி சாதனை செஞ்ச அரசே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச திட்டங்களை மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை நம்மால் பட்டியலிட்டு சொல்லிட முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா இன்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. இந்த உறுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஏற்படுத்த வேண்டியது உங்களுடைய பணி. களப்பணிதான் உங்களுடைய முழு பணி. நீங்க உழைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது வாக்கு நமக்கு வரும். மக்களை சந்திக்கிறப்போ நம்முடைய சாதனைகளை சொன்னால் மட்டும் போதாது, ஒன்றிய பாஜக அரசோட துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டணும். டப்பா என்ஜின்ல ஏறி கொத்தடிமைகள் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நுழைய நினைக்கிற பாஜக எண்ணத்தை தடுத்து நிறுத்தணும். தமிழ்நாட்டுக்கு பரப்புரைக்கு வர்ற பிரதமர் தமிழ்நாட்டுக்குன்னு இந்த சாதனைகள்லாம் செஞ்சிருக்கணும்னு சொல்றாரா? இருந்தா தானே சொல்ல முடியும். அண்மையில் ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது சிறப்பு திட்டங்களை அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். எல்லா துரோகத்தையும் பண்ணிட்டு கூட்டணி தர்மத்துக்காகத்தான் தமிழ்நாடு உரிமைகளை அடகு வச்சேன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லுவார். இதையெல்லாம் நல்லா உணர்ந்துதான் அவருடைய தலைமையை அவருடைய கூட்டணியினரை ஏத்துக்கல. எல்லாரும் ஒரிஜினல் ஓனரா பாஜக கிட்ட நேரடியா சரண்டர் ஆகிறாங்க. எனவே அதிமுக என்பது பாஜக டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு கிளை அமைப்பு என்பதை மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும். தமிழ்நாடு என்ற பெயரையே மாத்திரன்னு துடிக்கிறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அவங்களுடைய சதி திட்டங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். இந்த சதியை உணராம நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர வேற யாருக்கும் வாக்களிச்சாலும் இன்னைக்கு நாம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களை நிறுத்திடுவாங்கன்னு மக்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எனவே திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைக்க, அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நம்மோட இலக்கை நீங்க எல்லோரும் உங்க நெஞ்சங்களை ஏந்தி அந்த இலக்கை அடைய ஒற்றுமையா பணியாற்றணும். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகள். நம்ம இலக்கு எவ்வளவு? 200 தொகுதிகளை வெற்றி பெறணும்னா என்ன தேவை? ஓய்வில்லாத உழைப்பு. வேட்பாளரை அறிவிக்கிற பொறுப்பை தலைமை கழகம் பார்த்துக்கும். வெற்றி பெறக்கூடியவர் தான் வேட்பாளர், திறமை உள்ளவர் தான் வேட்பாளர். அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது உங்கள் கடமை. 7வது முறையும் கழக ஆட்சி அமைத்தது என்ற வரலாற்றை எழுத வீரியத்தோடு செயல்படுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். அதுக்கான அத்தனை கலப்பணையும் நீங்க இடைவிடாம செய்யணும். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.